ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் மாஸ்க். இதை பார்த்தீங்கன்னா கண்டிஷனராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராப்ளம்ஸ் வர்றதே வீக்கான ஸ்கேல்ப் இருக்கிறதால தான். ஸ்கேல்ப்புக்கு போதுமான ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம ஏதாவது ஒரு பொருள் புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கூட சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீக்கான ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா ரிசல்ட் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது தான் இந்த ஹேர் மாஸ்க். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், ஆல்மண்ட். நான் இப்போ கண்டிஷனராகவும் யூஸ் பண்ண போகிறேன், ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எதாவது ஒன்று தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் 1/4 கப் அளவுக்கு இந்த ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 and 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடியோட ரூட்ஸுக்கும் ஸ்கேல்ப்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. நம்மளோட பாடிக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குமோ அதே அளவுக்கு தான் நம்மளோட ஸ்கேல்ப்பையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த முக்கியமான விஷயம், நம்மளோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் இருக்க டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த பாதாமில் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நமக்கு தேவையானது வெந்தயம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு ரெமெடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. அடுத்து நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் இதில் இருக்குது. இது நம்மளோட ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் டேமேஜஸ், டேண்ட்ரஃப், அப்புறம் ஸ்கேல்ப் இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையானது தயிர். தயிர் பார்த்தீங்கன்னா கண்டிஷனருக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணல, ஹேர் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த இன்கிரிடியன்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிஷனராக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம கர்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். கர்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் விட்டமின் B5ம் Dயும் இதில் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், இச்சினஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலான ஒரு கண்டிஷனராகவும் கர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பெஸ்ட்டான இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா கர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெகுலராக நீங்கள் உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் கர்டை யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது எக். நான் ஒரே ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேராக இருந்துச்சுன்னா 2 எக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான நம்மளோட ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்குது. விட்டமின் A, E, பயோட்டின், இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது. இது நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேரோட அடர்த்தியை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தன்மையும் எக்கில் இருக்குது. அடுத்து நமக்கு தேவையானது பட்டர். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து நான் லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரில் இருக்க டேமேஜஸ், ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ், ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ் இதெல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட்டரை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பட்டரை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது மில்க். நான் பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலாகவும் யூஸ் பண்ணலாம், காய்ச்சாத பாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கால்சியம், நம்ம முடிக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மில்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பால் எதுக்காக நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைப்போம்ல, அந்த தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா ஹேர் டேமேஜ் எல்லாம் சரியாகும். நெக்ஸ்ட் நிறைய சத்தும் நம்மளோட ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம இந்த ஆல்மண்ட்ஸையும் ஃபெனுக்ரிக்கையும் ஊற வச்சிடணும். போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோட சத்து அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி வெந்தயத்தையும் ஊற வச்சிடலாம். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு வெறும் இந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை சேர்த்துட்றேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிறோம்ல, இதை ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் நீங்கள் ஊற வச்ச தண்ணியுமே அந்த வெந்தயத்து தண்ணி கூடயே ஆட் பண்ணி கூட நீங்கள் ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி அரைக்க வேண்டாம், சரியாக அரைப்படாது. ஸோ இது ரெண்டு மட்டும் இந்த மாதிரி நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து அந்த தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தண்ணிக்கு பதில் நான் பால் தான் சேர்க்குறேன். போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் பத்தலை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிஷனராகவும் யூஸ் பண்ண போகிறேன், ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதால ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க்கு தேவையான அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் மாஸ்க்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கண்டிஷனர் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கண்டிஷனருக்கு நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சுக்கிட்டு ஹேர் மாஸ்க்கு கொஞ்சமாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனர் தான் பண்ண போகிறேன். கண்டிஷனருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் கூடயே நம்ம எடுத்து வச்ச தயிரை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இது வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனராக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனர் சில பேருக்கு அந்த தயிர் ஸ்மெல் பிடிக்காது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கூடவே நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 drops அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக அரைக்கணும், அப்போ தான் முடியில் வந்து மாட்டாது. சப்போஸ் முடியில் நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி மாட்டிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து தொடச்சி எடுக்கிறப்பவே நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் இடம் கொடுக்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிம்பிளாக நம்ம இந்த கண்டிஷனரை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இது வந்து ஒர்க் ஆகும். ஸ்கேல்ப்புக்கும் இந்த கண்டிஷனர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. நெக்ஸ்ட் இது ஹோம்மேடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதால தைரியமாக நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இந்த கண்டிஷனராக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுடுங்க. 5 to 10 minutesக்கு அப்புறமா பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி அந்த க்ரீமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கூட தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால. இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால அந்த புளிச்ச ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் உடனே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முந்தின நாள் நைட்டே தலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நைட் மறந்துட்டிங்கன்னா இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வச்சுட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறது தான் நமக்கு நல்லது, அப்போ தான் ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு முடியை 2ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்கேல்ப்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இது. ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 45 minutes அப்படியே விட்டுடுங்க. ரொம்ப உங்களுக்கு டேமேஜ் ஹேராக இருக்குது அப்படின்னா 1 hour கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம். 1 hourக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பிளெயின் வாட்டரில் இந்த ஹேர் மாஸ்க்கை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிஷனர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதே தாராளமாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப ட்ரை டேமேஜ் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிஷனராகவும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வாரத்துக்கு 2 வாட்டி கூட நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.